உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான என் தெய்வமே. நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா,
தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருப்பதை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுகின்றவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வங்கி பணியாளர்களின் சுங்கத்துறையினரின் பாதுகாவலராகிய புனித மத்தேயின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மனம் மாறி நற்செய்திக்காக சான்று பகருவதற்கே அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த நாளிலே உணர அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். லேவி என்ற இயற்பெயரோடு புனித மத்தேயு இறைவனுடைய கொடை என்கிற பெயரின் பொருளுக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கொடையாகவே பெற்றுக்கொண்டார். கொடையாகவே இந்த மக்களுக்காக கொடுத்தார். அல்பேயு மரியாள் இவர்களின் மகனாக பிறந்த இவர் மெசியாவை சுட்டி காட்டுதலே தன்னுடைய மைய கருத்தாக வைத்துக் கொண்டார். சுங்கத்துறையிலே வரி வசூலிக்கின்ற ஒரு தொழில் இறைவனை வெளிப்படுவதற்காகவும் பணி செய்வதற்காகவும் குறிக்கப்பட்ட ஆசாரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். சுங்கத்துறையிலே அமர்ந்திருக்கையில் தான் இயேசுவால் இவர் அழைக்கப்பட்டார். என்னை பின்பற்றி வா. இரக்கத்தை பெற்றார். இதய கதவை இயேசு தட்டினார். இதயத்தில் இடம் பெற்றார். மத்தேயும் இயேசுவும் மகிழ்ந்து உணவு உண்டார்கள். இயேசுவின் போதனையால் கவரப்பட்ட அவர் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய பின் மனமாற்றம் அடைந்தார். இயேசுவும் சீடர்களும் 2 திராக்மா கோவில் வரியாக மத்தேயுவிடம் செலுத்தினார்கள். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். இவருடைய போதனைகளாக இயேசுவை பற்றி 3 மறை உண்மைகளை இவள் வலியுறுத்துகிறார். ஒன்று, இயேசு மெசியா அல்லது கிறிஸ்து என்றும் இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மெசியா என நம்பிக்கிறார். இயேசு தாவீதின் மகன், தாவீதின் நகரான பெத்லகேமில் பிறந்தார் என்றும் தாவீதின் மகனானதால் ஏரோது கொண்டான் என்றும், அதே வேளையிலே தாவீதின் மகனே என குருடர்களும் பிற என பெண்ணும் அழைப்பதாகவும் கூறுகிறார். பேதுருவின் விசுவாச அறிக்கையில் இறைமகன் இயேசு என்று அமைக்கிறார். என் தந்தை என்று இறைவனை இயேசு அழைக்கிறார். நீர் கடவுளின் மகனான மெசியாவோ என்று தலைமை கூறி கேட்கிறார். இப்படிப்பட்ட மைய சிந்தனைகளைத்தான் மத்தேயு தன்னுடைய எழுத்திலே கொண்டு வருகிறார். இவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், 16வது நூற்றாண்டிலே இந்தியா வந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் புனித மத்தேயு நற்செய்தி நூலைத்தான் கொண்டு வந்தார் என்று கூறப்படுகிறது. தமது தேச தந்தை மகாத்மா காந்தியையும் இந்த நற்செய்தி, முக்கியமாக மலைப்பொழிவு கவர்ந்து விட்டது. தனது அறப்போராட்டத்தினை அல்லது சத்தியாகிரகத்தை மறைப்பிரசங்கத்தின் வழியாக அமைத்தார் என்பதே அவரே ஒருமுறை கூறிவிட்டார். எனவே அத்தளவுக்கு பெருமை வாய்ந்த மத்தேயுவை நாம் இன்று கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், யூப்ரட்டிஸ் நதி அருகிலே மரபு என்னும் இடத்தில் வேதத்திற்காக கல்லால் எரிந்து இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். இவருடைய அழைப்பு என்ன? இயேசுவின் அழைப்புக்கேற்ற பின்பு அனைத்தை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தது போல நாமும் இயேசுவால் அழைக்கப்படவும், அழைப்பிற்கு பின் உலக ஆதாய போக்கை விட்டுவிட்டு அவர் வழி நடக்கவும் முயற்சிக்க வேண்டும். சாட்சிய வாழ்வு என்பது எளிதான ஒரு வாழ்வு அல்ல. இயேசுவை பற்றிய தெளிவு, துணிவு, தியாகம் இவைகளை உள்ளடக்கியது. உண்மையை உரக்க சொல்ல வேண்டும். அதற்காக செத்தாலும் கூட பரவாயில்லை, சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அதுக்காக நெளிவு சுழிவு வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிலைப்பாடுகளிலே, உறுதிப்பாடுகளிலே சமரசம் வேண்டாம், ஆனால் செயல்பாடுகளிலே கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை
இருக்கலாம் என்று சொல்கிறார். எனவே நாம் தலை நிமிர்ந்து இயேசுவுக்காக நிற்க வேண்டும். தலை வெட்டப்பட்டாலும் தலை போனாலும் பரவாயில்லை. சவால்களை சந்திக்கின்ற பொழுது சாவை கண்டு பயந்து ஓடக்கூடாது. அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி பிரச்சனை இந்திய மணல் ஆலை மூலமாக அந்த பகுதியில் உள்ள 1500 ஏக்கருக்கு மேல் உள்ள நிலப்பரப்பு மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மணல் எடுத்து மக்களை உதாசீனப்படுத்துகிற மக்களுடைய வாழ்வாதாரங்களை திட்டமிட்டு அழிக்கக்கூடிய சூழலை நாம் எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கிறது. இதிலும் கூட ஒரு சில பேர் சுயநலமாக சிந்திப்பது திட்டமிடுவது கூட மனதுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது. மக்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் திட்டமிட்டே இந்த ஒன்றிய அரசு அழிக்கிற விரும்புகின்ற சூழலிலே அதில் ஒரு சிலர் வேண்டுமென்ற சுயநலத்துக்காக பணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிற சூழலிலே இவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாடு இல்லாமல் வருவது மிகவும் வேதனைக்குரிய காரியம். எங்கே சான்று பகர்வது? வழிபாட்டிலையும் பிரசங்கத்திலையும் பாட்டிலையும் அல்ல சான்று பகர்வது. நம்முடைய வாழ்வுக்கான உரிமைகளை பெறுவதற்காக துணிந்து நிற்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய உழைப்பாளர்கள் சாகடிக்கப்படுகிற பொழுது, அவருடைய வாழ்வை ஆதாரமே அளிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக குரலாக, அவர்களின் குரலாகவும் சுட்டு விரலாகவும் மாற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அத்தகைய வாழ்வுதான் இயேசுவுக்கு நாம் செய்யக்கூடிய சான்று வருகின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட மத்தேயு நமக்கு துணை புரியட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுளம் நிறைவேற்ற நீர் எங்களை அழைத்துள்ளீர். இதோ நாங்கள் வருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்கு தேவையான தெளிவையும் துணிவையும் அர்ப்பணத்தையும் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி
யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்ந்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால்
மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.